அடேப்பா தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். தங்கமணி ஸ்கியர். குட் மார்னிங் தங்கமணி, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் அண்ணே, நல்ல சுகமா இருக்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாராளுமன்றம் துவங்க போது அந்த பக்கம் போகலையா? அந்த பக்கம் போனா என்ன அடைச்சு போடுவாங்க. சரியா, தூரமா நின்று பார்ப்போம். ஓகே, செய்திகளை பார்ப்போம். நானும் அது வழியே போய் நின்று லைவ் கொண்டு ஓடட்டா? எப்படி ஆக்களை அனுப்பி இருக்கிறீங்கன்னு பாருங்க. இனி என்னென்ன நடக்க போதுன்னு பாருங்க. ஓகே, அதான் தெரிவு செய்யப்பட்ட உடனே சொல்லி சொன்னாங்க சோசியல் மீடியால. இனி 5 வருஷத்துக்கு யூடியூப் காரங்க கையில மழை தான். கண்டென்ட் மழையா இருக்கு. பிறகு இசை பத்திரிகையில் 10வது பாராளுமன்றின் கன்னி அமர்வு இன்று சபாநாயகர் உள்ளிட்ட முக்கிய தெரிவுகளோடு எம்பிக்களும் சத்தியப்பிரமாணம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொள்கை பிரகடனத்தையும் வெளியிடுவார் என்று சொல்லப்படுது. அமைச்சரவை அமைச்சுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படாது. விடயதானங்களுக்கு அமைவாகவே நியமனங்கள் டெல்வின் அறிவிச்சிருக்கிறார். 13ஐ முழுமையாக அமல்படுத்தினால் தமிழ் மக்களே பாதிக்கப்படுவார்கள் விமல் வீரவன்ச கூறுகிறார். எங்கேயாவது யாரையாவது கோர்த்து விடணும் தானே, எல்லாரும் நித்திர வராது. ஓகே, பெருந்தோட்ட மக்களின் எழுச்சி திட்டங்களை துரிதப்படுத்தவும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன. எனக்கு தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் கிடையாது, கடமைகளை பொறுப்பேற்ற அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்லி இருக்கிறார். 70,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி வர்த்தக வாணிபம் உணவு பாதுகாப்பு அமைச்சு வந்து சொல்லி இருக்கு. அரிசிக்கு பெரிய தட்டுப்பாடா கிடக்கண்ணே, பெரிய பிரச்சனை தான். அரிசி, சீனி, அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் இலங்கையில தட்டுப்பாடு இல்ல. வியாபாரிகள் பதுக்கி விடுறது அல்லது விலை பதுக்கி விட்டார்கள், விலைகளை கூட்டி விட்டார்கள். ஓகே, அதனால கஷ்டமா இருக்குது வாங்குற கரிசி. சரியா, இளைஞர்களுடைய பிரதானமான உணவு என்ன? சோறு. அந்த சோத்துக்கு இப்ப சிங்கி அடிக்க வேண்டி கிடக்கு. எத்தனை வயல் நிலங்கள் இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை வர்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தாய் சிசு மரணம் மக்கள் சூழ்ந்ததால் பதற்றம். உரிய விசாரணை நடத்துவதாக உறுதி. சத்தக்கு பிறகு நடத்திய நேரம் முன்னுக்கு பார்த்திருப்போம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் இந்தியா பயணம் என்று சொல்லி ஒரு செய்தி. பிள்ளையானிடம் 5 மணி நேரம் விசாரணை மீண்டும் அழைப்பதாக கூறி விடுவிப்பு. பிள்ளையான் தான் வச்சிருந்த அசிஸ்டன்ட் மூலமாக இப்போது ஆப்பை வாங்கி கொண்டார் அப்படி என்று பல பேர் சொல்லினோம். வடபகுதிக்கு நாம் விஜயம் செய்வதில் மறைமுக நிகழ்ச்சி நிரல் எதுவும் இல்லை. யாழ் வந்து சீன தூதுவர் வர்த்தக பிரமுகர்கள் புத்துஜீவிகள் மத்தியில் சொல்லி இருக்கிறார். சீனாக்காரர் இலங்கைக்கு வந்தாலே நிகழ்ச்சி நிரல் இல்லைன்னு தான் சொல்லிவினோம். ஆனா அதுக்கு பின்னால இவ்வளோ டீல்கள் போகும் என்று சொல்லி மக்களுக்கு தெரியும். இப்ப யாழ்ப்பாணத்துக்கு போறது உள்ளதே யாழ்ப்பாணம் ஓரமாய் ஒருங்கி ஒதுங்கி போய் கிடக்கு. ஏதோ ஒரு மூலையில தண்டபாட்டுல இருக்கு. தண்டபாட்டுல இல்ல, பல பிரச்சனைகளோட இருக்கு. ஆனா அதையும் அள்ளி கிள்ளி வெட்டி எடுத்து சீனாவோட கொண்டு ஒட்டுறதுக்கு பிளானோ தெரியும். சரியா, நல்லது செய்யற மாதிரி தான் வெறியினம் எல்லாரும் தெரியல. இந்த 23ஆம் புலிகேசி இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் எதிர்வு கூறணும். தினக்குரல் பத்திரிகை என்ன சொல்லுங்க, வடக்கில் இருந்து ராணுவ முகாம்களை அகற்றாதீர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்துகிறார். அப்பதானே சனம் விரட்டி அடிச்சா ஓடி போய் ஒழியலாம். திருவண்ணாமலை ஒளிஞ்ச மாதிரி அங்கங்க கேம்புகளை எடுக்காம இருந்தா நல்ல விவேக். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கார். மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குதுன்ற எதை நடிக்கணும். தேசிய பாதுகாப்பு எடுத்த வேண்டும், மக்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும். அப்பதான் தேசியம் பாதுகாக்கப்படும். சரி, அப்படி என்று மக்கள் தான் கதைக்கணும். வடக்கின் அபிவிருத்திகள் இனி சீனாவின் பங்களிப்பு. வடக்கு ஆளுநரிடம் சீன தூதுவர் உறுதி. நான் சொன்னேன் அதான் நடக்க போகுது. இந்தியாக்கள் தானே ஜெஃப்னாக்களோட ரொம்ப ஃபிட். இப்ப சீனாக்களும் போறாங்க. சரி, இனி யாழ்ப்பாணீஸோட மிக்ஸ்ட் ஆகி சைனீஸும் தெரியும். அருமையா இருக்கு அந்த மிக்சிங். 10வது பாராளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வை எளிமையாக நடத்தும் ஜனாதிபதி பணிப்பு. இன்று முற்பகல் 11:30 ஜனாதிபதி கொள்கை பிரகடன உரை. அசாத் மௌலானாவின் வாக்குமூலம். பிள்ளையாரிடம் சிஐடி 5 மணி நேர விசாரணை. பாவம், வடக்கை வென்ற தெற்கின் தலைவர் யாழில் அனுரவுக்கு சீன தூதுவர் பாராட்டு. சீனாக்காரன் எப்படி பாயிண்ட்ஸ் பிடிச்சு கதைக்கிறான்னு பாத்தீங்களா? வடக்கை வென்ற தெற்கின் முதல் தலைவர் அப்படின்ற இதுவரைக்கும் அரசியல் செய்த ஒருவருக்கும் வடக்குல வந்து அவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்கல. ஆனா அனுரா அவர்களுக்கு கிடைத்ததை அவர் எப்படி அழகாக சொல்லி இருக்கிறார் பாருங்க. சைனாக்காரன் சும்மா ஆள் இல்ல. சரியா, அவன் ஏதோ பெரிய பிளானோட குதிச்சிருக்கு. அவைக்கு எதிராக ஐதேக விசாரணை
4 கொண்ட குழு நியமனம், தேசிய பட்டியல் உறுப்பினராக காஞ்சன கைதான ஹரின் பிணையில் விடுவிப்பு. காலையில கைதாகி மதியமே ரிலீஸ் ஆகி வன்னிக்கு மேலும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் 9 அதிகரித்து பிரதிநிதித்துவம். ஓகே, அதே போல சிலிண்டரின் தேசிய பட்டியல் ஆசனம் ரவிக்கு சென்றது ஏன்? புதிய ஜனநாயக முன்னணி விளக்கம். கஞ்சிமான இம்ரானின் முன்னாள் சகாவான தமிழ் இளைஞருக்கு அதிரடிப்படை பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்த பருத்தித்துறை நீதிமன்றம். 70,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி 220 ரூபாவிற்கு குறைவாக விற்பனை. இப்படி பேப்பர்களையும் செய்திகளையும் மட்டும்தான் எங்களுக்கு பார்க்க முடியும். கடையில போய் அரிசி ஒரு கிலோ என்னன்னு கேட்டு பாருங்க, 350 ரூபா, 400 ரூபா, 500 ரூபான்னு போய் கொண்டிருக்கோம். அரிசியை கூட்டி வைக்க கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினால் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி யாராவது கூட்டி வித்தாங்கன்னு சொன்னா நீங்களும் நுகர்வோர் அதிகார சபையிடம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா போன்ல Facebook ஆன் பண்ணி லைவ் ஒன்று அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விட்டா சரி, அது கணக்காரன். இனிமேல் லைவ் தான் நாட்டினுடைய பல விஷயங்களை தீர்மானிக்க போகும். என்ன நடக்க போகுது பதப்பதைப்பா இருக்கு. ஆனா பாருங்க, பாராளுமன்றத்துல இந்த Facebook லைவ் எல்லாம் போடலாம்னு சொல்லி ஒரு தடான்னு கொண்டு வருவாங்க. பாராளுமன்றம் உள்ள போடலாதான். இல்ல நாங்க போடுவோம். அப்படியா? நாங்க சும்மா இருக்கலாம், நாங்க போடுவோம். ரகசியமா போட வச்சு சரி ரகசியமா போட்டா ரகசியமா இருக்க வேண்டியது. பார் லைசன்ஸ்களை ரத்து செய்க உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் என்று சொல்லி தமிழன் பத்திரிகை பிரதானமான தலைப்புச் செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. சுவிஸ் விபத்தில் யாழ் இளைஞர் பலி என்று சொல்லி ஒரு செய்தி. என்ன, அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. எங்கட இலங்கையை சேர்ந்த தமிழர்கள், இஸ்லாமியர்கள், சிங்கள நண்பர்கள் என்று சொல்லி பல பேர் வெளிநாடுகளில் வேலைக்கு போய் அந்தந்த இடங்கள்ல வந்து அபாயகரமான உயிரிழப்புகளை சந்திக்கணும். பாவம் தான், என்ன செய்யறேன். ஓகே, மன்னார் தாய் மரணம் விசாரணைகள் ஆரம்பம். கொழும்பிலிருந்து குழு மன்னாருக்கு விரைந்தது. போய் சேர 2 நாள் ஆகும். சுகாதார அமைச்சு இதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க என்று சொல்லி நாங்க நம்புறோம். அவர்கள் மூலமாகத்தான் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகே, கந்தர் என்ன சொல்றாரு என்று சொல்லி சொன்னா, இங்க கந்தரை காணவில்லை. ஓகே, ரவி, ரஹ்மான், ரணில், ரங்கா என்ற பெயரில் உள்ள ஆட்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தான் பாருங்கோ. ரவி கருணாநாயக்க, அங்கால ரஹ்மான், ரணில், ரங்கா, இந்த மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை. ராணாவில் ஆரம்பிச்சு ஐயோ சுத்தி வளைச்சு அடிச்சிருக்காரு. இன்னும் பல பேர் இருக்கு. ராணாவில கவனமா இருக்கணும். ரகுவரன், ரகுகுமார். ஓகே, தினகரன் பத்திரிகை என்ன, புதிய எம்பிக்களுக்கான 2 நாள் செயலமர்வு என்று சொல்லி ஒரு செய்தி. தேசிய பட்டியல் விவகாரம் முரண்பட்ட ஒப்பந்தங்கள் எதையும் செய்யவில்லை. புதிய ஜனநாயக முன்னணி சொல்லி இருக்குது. மன்னார் ஆசுபத்திரியில் இளம் தாய் சிசு மரணம். விசேட குழுவினர் மன்னாருக்கு விஜயம். வைத்தியசாலைக்கு நேரில் சென்று விசாரணைகளை ஆரம்பிக்க போகிறோமா. 10வது பாராளுமன்ற 1வது கூட்டத்தொடர் இன்று. தேர்தல் சட்ட மீறல்கள் குற்றச்சாட்டு, கைதான ஹரின் பிணையில் விடுதலை. உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானம் இலங்கையை வந்தடைந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரும் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கல். ஹலால் வரி சட்டம் மீறப்பட்டதாக மனு தாக்கல். சுஜீவ சேனசிங்கவின் வாகன விவகாரம். முன்னாள் எம்பி ஸ்ரீரங்கா சிஐடியில் வாக்குமூலம். வாயும் கையும் ஒரு நாளும் சும்மா இருக்காது ஒருத்தருக்கும். சரியோ, அதனால பல பிரச்சனைகள், பல விசாரணைகள், சிக்கல்கள், சின்னாபினங்கள் சொல்லி போய் கொண்டிருக்காங்க. ஓகே, இப்ப எல்லாரையுமே பிடிச்சு ஜெயில போடுறாங்க. எனவே விசாரணைகள் எல்லாம் டக் டக்குன்னு நடக்கிறது. எனவே அதை தன் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஓகே, எனவே நாங்கள் இவ்வளவுதான் விஷயம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை நாளை சந்திக்க போகிறேன். அருமையான தேன் போன்று வாயில் வைத்தால் போகக்கூடிய மாதிரி பாட்டுகள் நாளைக்கு வரப்போகுது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹிட்ஸ். இந்த நாளுக்காகத்தான் என்னுடைய இத்தனை நாள் காத்திருப்போம். திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் நான் காத்திருக்கிறது இப்படி ஒரு அருமையான தருணத்தை ரசிப்பதற்கு. வள்ளியை எதிர்பார்த்து. ஓகே, அப்ப நாளைக்கு சந்திப்போம் நாங்க. நன்றி, வணக்கம். எல்லாம் முடிஞ்சது, போங்க. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு